ஹோமியோபதி அப்படின்னு எங்க மைண்ட்ல வந்தாலே வந்து எங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த குட்டி குட்டி சுகர் பால்ஸ் அண்ட் அந்த பவுடர் மெடிசின்ஸ் இதெல்லாம் தான். ஸோ எக்ஸாக்ட்லி எப்படி அந்த மெடிசின்ஸ் ரெடி ஆகுது அண்ட் ஹோமியோபதி என்ன மாதிரியான ஒரு மெடிசின் ப்ரிப்பரேஷன்ல நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டர் ஹனிமன் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் முடிச்ச ஒரு அலோபதி டாக்டர். இன்ஃபேக்ட் இந்த அலோபதின்னு பேர் வச்சதே அந்த ஹனிமன் தான். ஹனிமன் அவர் வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் படிச்சுட்டு ஒரு மாடர்ன் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த 250 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த ஒரு டாக்டர். பட் ஹீ ஃபவுண்ட் இந்த சிஸ்டத்தில் நம்ம வந்து நிறைய ஹார்ம்ஃபுல் மெஷர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து அனஸ்தீசியா கிடையாது. அந்த காலத்தில் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லாம் வித்தவுட் அனஸ்தீசியா பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல். பிபியை குறைக்கிறதுக்கு வந்து லீச் எடுத்து நம்ம பிளட் மேலே வைப்பாங்க. அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் மெஷர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை குறைக்கணும். அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட். அவரோட இன்டென்ஷன் வந்து பல நோய்களுக்கு நிரந்தர நிவாரணம் கிடைக்கல, அந்த நிவாரணம் கொடுக்கணும், பல நோய்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கணும். பட் கொடுக்கக்கூடிய மெத்தடில் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணுன்ற அந்த கான்செப்டில் உருவாகின ஒரு சிஸ்டம் தான் இந்த ஹோமியோபதி. ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது அந்த ஜவ்வரிசி மாதிரி சொல்கிறது மருந்து கிடையாது. அது ஜஸ்ட் மில்க் பவுடர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சுகர் கேன்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கிரானியூல்ஸ் தான். அதில் வந்து ஒரு லிக்விட் ஆட் பண்ணுவோம். அந்த லிக்விட் எங்கேருந்து வருது? வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறோம், மினரல்ஸ்லேருந்து எடுக்கிறோம், அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிறோம், கெமிக்கல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவத்தில் அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வந்து வி ஆர் கன்வெர்ட்டிங் இன்டு த டைனமிக் ப்ராப்பர்ட்டி. வி ஆர் கோயிங் டு த ஒரு அவாகோட்ரோ தியரின்னு சொல்லக்கூடிய அந்த டைனமிக் லெவலில் கிராஸ் பண்ணி இன்றைக்கி சொல்லக்கூடிய நானோ பார்ட்டிகல்னு இப்போ நீங்கள் இப்போ நிறைய கேள்விப்பட்டுட்டு வருவீங்க. ஸோ மும்பையில் ஐஐடி மும்பை ஒரு ரிசர்ச் பண்ணி நானோ பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோமியோபதி மருந்தில் தான் நானோ பார்ட்டிகல் இருக்குதுன்றதையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பார்ட்டிகளில் ஒன்றுமே இல்லை, அது பிளாசிபோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அதில் பார்ட்டிகல் இருக்குது, நானோ பார்ட்டிகல்ன்றாங்க. ஸோ வெதர் இட் இஸ் அ நானோ பார்ட்டிகல் ஆர் பார்ட்டிகல் இருக்கா இல்லையான்றதை விட அந்த மருந்து கொடுத்தா குணம் ஆகுதா இல்லையா, குணம் ஆகாமல் இருந்திருந்தா 250 வருஷம் கண்டிப்பாக இந்த ஒரு சிஸ்டம் வளர்ந்துருக்காது. இவ்வளோ நோய்களுக்கு நாங்கள் தீர்வு கொடுக்காம இருந்திருந்தோம்னா அந்த சிஸ்டம் நேரம் என்னைக்கோ வந்து அழிஞ்சு போயிருக்கும். அதனால இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு இப்போ நாங்களே அதை யோசிச்சிருக்கோம், இவ்வளோ குட்டி மெடிசின்ஸ் எப்படி வந்து ஒரு கியூரை கொடுக்குது அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சு எங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு டாக்டரோட குவாலிட்டியை மக்கள் எப்படி தீர்மானிக்க முடியும்னு சொல்லுங்க. ஏன் நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா, 250 ரூபா கொடுத்தவரும் அதே தான் படிச்சிருக்காரு, 2500 ரூபா எடுத்துன்னு போய் கொடுக்குறவங்களும் அதே தான் படிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க ஹோமியோபதியில் நிறைய இந்த செலவெல்லாம் இல்லை, இந்த ஆப்ரேஷன் செட்டப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, மருந்திலே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஆர்வம் வந்து 250 ரூபாவில் அந்த நோய் குணம் அடைஞ்சிருமா அப்படின்னு தான். ஆனால் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ், என்ன விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள். சி த பேசிக் வந்து என்னென்னாக்கா, ஹோமியோபதின்றது ஒரு ஜெர்மன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். ஜெர்மனில் இருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஆல் ஓவர் வேர்ல்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்தியாவில் ஆயுஷ்னு சொல்கிற ஒரு மினிஸ்ட்ரி மூலயமா இந்த சிஸ்டம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவேர்னஸ் கிளியராக வருது. அந்த காலத்தில் படிக்காமல் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எப்படி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி 5.5 இயர்ஸ் படிச்சுட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் எப்படி எம்பிபிஎஸ்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு வரதுனால டெக்னிக்கலாக வந்து ஒரு சயின்டிஃபிக்கான அப்ரோச் எங்களால் கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே போலிகள் நிறைஞ்சிருக்கும். அது மருத்துவத்துறையாக இருக்கலாம், இல்லை ஈவன் எல்லா துறையுமே சொல்லவே வேண்டாம், எல்லா துறையிலும் பணமாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லை ஈவன் லாயர்ஸாக இருக்கலாம், எல்லா ஃபீல்டுலையுமே போலிகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ கஸ்டமர் வந்து அதுலலாம் இழந்தா நம்மளுக்கு உயிர் போகாது, நம்ம திருப்பியும் ரீகெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மருத்துவத்துறையின் போது நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஸோ சீரியஸ்னஸ் நிறைய இருக்குது. சிம்பிள். இன்னைக்கு டாக்டர்னு பேர் முன்னாடி போட்ட எல்லாருமே டாக்டர் கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை பாருங்க. பிஹெச்எம்எஸ்னு சொல்லக்கூடிய 5.5 ஆண்டு பட்டப்படிப்பு படித்தவங்க மட்டும்தான் ஹோமியோபதி மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஏ டாக்டர். அதுக்கு பின்னாடி எம்டி இருந்ததுனாக்கா படித்த டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து படித்த பட்டதாரி மருத்துவர்கிட்ட எடுக்கிறது நல்லது. ரெண்டாவது, ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏற்கனவே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, எல்லா நோய்களுக்கும் கியூர் அப்படி கிடையாது. ஈவன் லிமிடேஷன்ஸ் இருக்குது ஹோமியோபதியில். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சக்கரை நோய் எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரண சக்கரை நோய் எத்தனை பேருக்கு குணமாகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெதர் இட் இஸ் அலோபதி ஆர் ஹோமியோபதி ஆர் சித்தார் இன்சுலின் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 100 பேர் ரேண்டமாக எடுத்து பாருங்கள், 50 பேருக்கு அது கண்ட்ரோலே இருக்காது. ஸோ நிறைய நோய்கள் இப்போ சமீபத்தில் வர்றது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு வருது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண்ணுற தப்புகள்னால ஏற்படக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ், சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், பல நோய்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்னால வருது. ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது தான் அது ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ கியூர்ன்றது வந்து என்ன கேட்டகரி ஆஃப் டிசீஸ், அது வந்து அந்த டிசீஸ் எதனால் வருது, ஸோ அது வந்து எல்லாத்தையும் நான் ஹோமியோபதியில் சரி பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ எந்தெந்த இடத்துல சர்ஜரி இன்டர்வென்ஷன் தேவை அது சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நாள்பட்ட நோய்கள்,
எந்த ஒரு நோய் மாசக்கணக்காக, உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைல்ஸு, ஃபிஷரு, அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து நீங்கள் WHO ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்யூரபிள் டிசீஸ், ஒரு நோயை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து வேரிகோஸ் வெயின் அப்படின்னு இருக்கும். அந்த வேரிகோஸ் அதிக நேரம் யாரெல்லாம் நின்று வேலை பார்க்குறாங்களோ, கோல்டு இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நிறைய பேர் நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா அந்த வெசல்ஸ் வந்து எலிவேட் ஆகி பல்ஜ் ஆகிருக்கும். இதுக்கு வந்து அலோபதியில் மெடிசன்ஸ் கிடையாது, ஒன்லி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். இதே ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுக்குறோம். மினிமம் 3 to 6 months அவங்களால அந்த வேரிகோஸ் வெயின் வந்து சேஞ்ச் ஆகுது. அவங்க பாடியில் அந்த வேரிகோஸ் வெயின் விசிபிலிட்டி கணுக்காலில் கருப்பு கலரில் தெரியும், பச்சை கலராக நரம்புகள் தெரியும். அவங்க கிட்ட இருக்கிற கேமராலே ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லுவோம். மினிமம் 3 months to 6 months மெடிசன் எடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிக்சர் எடுத்து டெஸ்க்டாப்பில் போட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. சிம்பிள். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் எவிடன்ஸ். WHO சொல்கிறது வந்து இன்க்யூரபிள் டிசீஸ். நாங்கள் ஹோமியோபதியில் கியூர் பண்ணுறோன்றோம். நம்பவே வேண்டாம். மெடிசன் எடுங்க, நீங்களே உங்கள் கேமரா எடுத்துக்கோங்க, பிக்சர் எடுத்து டெஸ்க்டாப்பில் பாருங்கள், டெஃபினட்டாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த மாதிரி பல நோய்களுக்கு இன்றைக்கி வந்து 2 விஷயம் எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. மீடியா, டெக்னாலஜி. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம், நாங்கள் எந்த விஷயத்த சொன்னாலுமே நெக்ஸ்ட் மொமெண்ட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லா மக்களுமே வந்து கூகுள்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நாங்கள் சொல்கிற விஷயத்தை எதையுமே நம்ப வேண்டாம், கூகுளில் போய் பாருங்கள். பல நோய்க்கு சர்ஜரின்றாங்க, நாங்கள் வேண்டான்றோம். ஸோ நாங்கள் சொல்கிறதுல கரெக்டாக இல்லையான்றதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 2வது மீடியா. இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலிமா மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். புரியுதுங்களா? பல நோய்கள் வந்து நாங்கள் கடவுள் கிடையாது, ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. பட் பல நோய்களுக்கு, நாள்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் இதில் கிடைக்குது. குறிப்பாக சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னாக்கா மனநிலையில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால பல நோய்கள் வருது. ஸ்ட்ரெஸ்னால ஆங்ஸைட்டி நியூரோசிஸ், டிப்ரெஷனு. இந்த டிப்ரெஷன் மூலிமா நான் ஏற்கனவே ஒரு நோயை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், ஆட்டிசம்னு சொல்லிட்டு. ஆட்டிசம் அந்த குழந்தைங்க உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் கர்ப்பம் தரித்த உடனே குழந்தைங்க, அந்த காலத்தில் நம்ம வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லுவோம், போகாமல் வீட்டில் இருந்து மாமியார் கொடுமையினாலேயோ, சிஸ்டர் இன்லா கொடுமையினாலேயோ, இல்லை ஹஸ்பண்ட் அப்லாட்லேருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது, மனசளவில் ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்படும் போது அது குழந்தைக்கு ஆட்டிசமாக மாறுது. ஸோ ஹோமியோபதியோட யூனிக்னஸே பார்த்தீங்கன்னாக்கா, வி ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவல் டு த மைண்ட் ஆஸ் வெல் அஸ் த பாடி. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து ஐ எம் வெரி பர்டிகுலர் ஆன் ஆட்டிசம். ஆட்டிசம் நோயாளிகளுக்கு பர்டிகுலராக இப்போ பசங்க 2ன்னு கூட ஒரு படம் வந்திருக்கு, சூர்யா சார் நடித்தது. அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த நோய்களுக்கு தீர்வு இல்லைன்றதை தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம கவர்மெண்ட் கூட நிப்மெட்னு சொல்லிட்டு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் சொல்லி ஜஸ்டிஸ் சொல்லிட்டு முட்டுக்காடில் பண்ணுறாங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கல. ஸோ ஆட்டிசம் பேஷண்ட்டுகளுக்கு ஹோமியோபதி மருந்துகள் மூலிமா கொடுக்கும்போது தீர்வு கிடைக்குது. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி தட் வேர் தெர் இஸ் நோ சொல்யூஷன், அதில் பர்டிகுலராக இந்த ஆட்டிசம் கிட்ஸுகளுக்கு எங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேஷண்ட் ஒரு 4-5 பேர் வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்லேருந்து நார்மல் ஸ்கூலுக்கே போயிட்டாங்க. ஸோ தட் கிவ்ஸ் மோர் ஹாப்பினஸ் ஆஸ் அ ஹோமியோபதி டாக்டர். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்லேருந்து நார்மல் ஸ்கூல் போயிருக்காங்கன்னா, ஸோ இந்த வியாதிக்கு நிறைய தீர்வுகள் இருக்குது ஹோமியோபதியிலன்னு சொல்கிறீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களை உங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலயமா நீங்கள் வந்து அதிலேருந்து ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த ஹோமியோபதி மூலயமா நிறைய டிசீஸ்க்கு வந்து தீர்வுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இந்தியா வந்து ஒரு வெல்த்தியான நாடுன்றதோட ஒரு ஹெல்த்தியான நாடுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நியூஸ் சேனலுக்கு மிக்க நன்றி.